உங்க பகுதிக்கே உங்களை ஒரு ஜீவ வாசனையாக அவர் உங்களை வைக்க விரும்புகிறார். ஏன் நீங்க உயர்ந்த பதவிக்கு வரணும்? ஏன் நீங்க ஜெயிக்கணும்? ஏன் நீங்க நல்லா இருக்கணும்? ஏன்னா நீங்க நல்லா இருக்கும் போது அந்த ஜீவ வாசனை எங்கும் பரம்புகிறது. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நாங்க யார் தெரியுமா? இந்த கெட்டு போகிற உலகத்திற்கு ஜீவ வாசனையா இருக்கும். ஆமென். You are the fragrance. You are the fragrance of God. Amen. You are a fragrance. எல்லாம் சொல்லுங்க, நான் ஒரு வாசனை திரவியம். இந்த உலகம் அந்த ஸ்மெல் அடிக்கும் போது, ஆமென். ஏன்னா அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் கிடையாது. அவங்க ஆவிலெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு கண்ணு பார்க்கும், மூக்கு நுகரும், காது கேட்கும் இல்லையா? சென்ஸ் நாலேஜ் மூலமா தான் அவங்க அறிய முடியும். அப்ப கடவுள் சொல்றாரு, இங்க பாரு, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். ஆமென். என்ன அருமையான வார்த்தை பாருங்க, எப்படி போறது. You are the aroma. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, you are the aroma of God. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, you are the aroma. ஆமென். சில பேர் சொல்லுவாங்க, நம்ம ஆட்களுக்கு நல்ல மூக்குலலாம் அது வலிமை நல்லா இருக்குது. அந்த மீன் குழம்பு வாடை யாரோ இந்த தெருவில் பண்றாங்க, யாரோ கோழி குழம்பு வைக்கிறாங்க, அதெல்லாம் அந்த சூடு பண்ணும்போதே ஒரு ஸ்மெல்லு. ஆமென். கர்த்தர் உங்க தெருவுக்கே உங்களை ஒரு வாசனையாக, உங்க பட்டணத்துக்கே ஒரு வாசனையாக, ஆமென், உங்க பகுதிக்கே உங்களை ஒரு ஜீவ வாசனையாக அவர் உங்களை வைக்க விரும்புகிறார். ஆமென். ஆமென். உங்களை பார்க்கிறவங்க எல்லாம் ஈர்க்கப்படுவார்கள். ஆமென். இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று யாரெல்லாம் அறிவாங்க? உங்க தெருவுக்கு மட்டும் இல்ல, சென்னைக்கு மட்டும் இல்ல, ஆமென், பூலோகத்தார் யாவரும். சொல்லட்டுமா? வாட்ஸ் a plan of God? தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? சமுத்திரம் ஜலத்தினால் நிரம்புவது போல் இந்த பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்புவது தேவனுடைய திட்டம். ஆமென். ஆனா அது எப்படி நடக்கும்னா உங்க மூலமா தான் நடக்கும். ஆமென்.